எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போதுமே கோயிலுக்கு எங்கேயாவது போகிறது அப்படின்னா மட்டும் சடன் பிளான் போட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. அது ஏன்னே தெரியல, அப்படி தான் அமையுது. நம்ம இந்த நாள் இங்கே போகலாம் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி யோசித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பிளான் அது என்ன எப்படி கொலாப்ஸ் ஆகும்னே தெரியாது. அந்த பிளான் சொதப்பிடுது. ஆனால் நம்ம எதிர்பார்க்காம சடனாக அடுத்த நாள் போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் மதியத்துக்கு மேலே, அதாவது ஈவினிங் போல் நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டிசைட் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அதனாலே இப்போல்லாம் சடனாக முந்தின நாள் தான் பிளான் போடுறது. நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு. திருத்தணி கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துக்கு மேலே தான் முடிவே பண்ணியிருந்தோம். அத்தையை போயிட்டு கேட்கும்போது அவங்களுக்குமே சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அடுத்த நாள் லஞ்சுமே வீட்டில் எல்லாருக்குமே பேக் பண்ணி வச்சுட்டு எங்களுக்குமே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்ல, அதுக்காக வேண்டி நைட்டு ஒரு 9:45 இருக்கும். அப்போவே நான் காலையில் தக்காளி சாதம் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பொருள் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது இல்லாமல் ஒரே பாக்ஸ்லேயே போட்டு எடுத்து வச்சுட்டேன். பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ இதை முதற்கொண்டு எடுத்து வச்சுருந்தேன். பிகாஸ் காலையில் ஒவ்வொரு கண்டெய்னராக எடுத்து நம்ம போட்டு சமைச்சோம் அப்படின்னா லேட் ஆகும் அப்படின்னு நைட்டே எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு குக்கரை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டு சமைக்கிறது வேலை மட்டும்தான். தக்காளி சாதமும் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணி கொண்டு போயிருந்தேன். உருளைக்கிழங்கு வறுவலுமே பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுட்டேன். பொதுவாக சொல்லுவோம்ல, ஆனியன் கட் பண்ணி வைக்கக்கூடாது முந்தின நாளே அப்படின்னு. நான் சமைச்ச நேரம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2:50 சமைக்கிறதுக்கு வந்துட்டேன்ல. ஆனால் நான் காய் கட் பண்ணி வச்சது ஒரு 9:45 இருக்கும். இப்போ மதியம் சமைக்கிறதுக்கு காலையில் காய் கட் பண்ணுவோம்ல, அந்த கணக்குப்படி தான் வரும். ஸோ முன்னாடி நாளையெல்லாம் கட் பண்ணுற மாதிரி கிடையாது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு நான் இதோட செகண்ட் டைம் போகிறேன். பிஃபோர் மேரேஜ் நானும் ஹஸ்பண்டும் போயிருக்கோம் பைக்கில். திருத்தணி போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். படிக்கட்டெலாம் ஏறி போகல. அப்போ நாங்கள் பைக்கில் போனதுனால அப்படியே மேலே பஸ் எல்லாம் போகும்ல, அந்த வழியாகவே ஏறி போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி எனக்கு சடனாக இப்போ ஏன் போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, முருகர் ரிலேட்டடாக நமக்கு நிறைய கோட்ஸ் வரும்ல, இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஓப்பன் பண்ணாலாம் இருக்கட்டும், நமக்கு நிறைய கோட்ஸ் வரும்ல. அதாவது அந்த முருகருடைய படம் போட்டு ஒரு 4 வரிகள், ஒரு மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் மாதிரி இருக்கலாம், இல்லை முருகர் நமக்கு உறுதி சொல்கிற மாதிரியான வரிகள் வரும்ல. அந்த மாதிரி வர்றதுல எனக்கு யூடியூப்பை திறந்தாலே நிறைய திருத்தணி முருகன் அவர் ரிலேட்டடாகவே நிறைய வீடியோஸ் நான் மோஸ்ட்லி பார்க்குற மாதிரி இருந்தது. எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கை அதிகமாக உண்டு. என்னுடைய கான்ஷைன்ஸ், அதாவது என்னுடைய மனசாட்சி சொல்லும். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை உண்டு. எனக்கு திருத்தணி போகணும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளை நாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் முடிவு பண்ணாலும் அதுக்கு அவனுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போயிட்டு தரிசனம் பண்ண முடியும். நான் திருத்தணி போகணும், முருகனை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் அது என்னை வர வச்சு எனக்கு காட்சி கொடுத்து தரிசனம் கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ண முருகனுக்கு அவருடைய கருணையே கருணை அப்படின்னு தான் சொல்லுவேன். கருணை கடலோன் கந்த பெருமானுக்கு கோடான கோடி நன்றிகள். ஒரு சிஸ்டர் கமெண்ட்லேயுமே கேட்டிருந்தாங்க, முருகன் எப்படி உங்களை மட்டும் எல்லா கோயிலுக்கும் கூப்பிடுறான் அப்படின்னு. நிஜமாக இது நான் பண்ண புண்ணியம் போல், நான் ஏதோ புண்ணியம் எனக்கே தெரியாமல் பண்ணியிருக்கேன். அதனுடைய பலன்தான் முருகர் கோயிலுக்கு என்னால் போக முடியுது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். சாப்பாடு அந்த அன்னைக்கு எல்லாருக்குமே சேர்த்தே செஞ்சுட்டேன். காலையில் 2:30 மணிக்கெலாம் செய்யும்போது தனித்தனியாக செஞ்சுட்டு நேரத்துக்கு போக முடியாதுல்ல. லஞ்ச் வேலையை நான் பார்த்துக்கிட்டேன். தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும். காலையில் டிஃபன் அத்தை ரவை போட்டு உப்புமா கிளறி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கும் எடுத்து வச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்சும் பேக் பண்ணி வச்சுட்டு எங்களுக்குமே சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலையாக பண்ணதுனால நேரமே வேலை முடிஞ்சிருச்சு. தக்காளி சாதம் நான் தம் வச்சு செஞ்சுருந்தேன், விசில் போடலை. பிகாஸ் இது மதியம் வரைக்கும் சாப்பிட போகிறது சீக்கிரமாக வர செய்கிறோமா, சாப்பாடு கொஞ்சம் வெறையாகிடும் நம்ம குக்கரில் பண்ணோம் அப்படின்னா. இதே தம் போட்டு செஞ்சோன்னா உதிராக சாப்பாடு சூப்பராக வரும். சாய்க்குட்டி இருந்திருந்தா அவளையுமே கூட்டிகிட்டு தான் போயிருந்திருப்போம். பாப்பா வியாழக்கிழமையே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டா லீவுக்காக.
சம்டைம்ஸ் வந்து அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் தான் வந்து வரும். அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேருமே வந்து திருச்செந்தூர் போயிருந்தாங்க. கால் பண்ணி அவங்கள தொலைன்னு தொலைச்செடுத்துட்டா, எப்போ வருவீங்க, நான் பல்லாவரம் வரணும் லீவுக்கு அப்படின்னு. தாத்தா எப்போ வருவீங்க அப்படின்னு, என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தா. அவங்களுமே வந்த கையோட இங்கே வந்துட்டு சாயை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சின்ன வயசில் வந்து நானுமே இப்படி தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன், எப்போ லீவ் விடுவாங்க அம்மம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. பட் ஏஜ் ஆக ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய வரும்போது எங்கேயுமே வந்து போகிறதுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காமல் போச்சு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டோடு இருக்கிறதா வந்து ஒரு சொர்க்கம், நம்ம வீடு மாதிரி எங்கேயுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து வளர புரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா எங்கேயுமே வந்து போகலை. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து லீவுக்கு போகும்போது அம்மம்மா வீட்டில் மாமா, மாமி அப்படின்னு மொத்தம் ஒரு 3 ஃபேமிலி கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாப்பாவுக்கு வந்து அப்படிலாம் இல்லை, கடைசி வரைக்கும் வந்து அம்மம்மா தாத்தா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த இடத்துல வந்து ஃப்ரீடம் அதிகமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ப்ரையாரிட்டி முக்கியத்துவம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் மேடம்க்கு வந்து ஒரே குஷி, ஜாலி தான், ஒரே செல்லம் வேறு. அதனால் வந்து அடம் பிடிச்சி கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம திருத்தணி கதைக்கு வந்து திரும்புவோம். திருத்தணிக்கு வந்து காலையில் ஒரு 4:30க்கெலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 4:40க்கு வந்து எங்களுக்கு லோக்கல் ட்ரெயின். திருத்தணி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன் உண்டு. நாங்கள் எப்படின்னா பெருங்களத்தூர்லேருந்து லோக்கல் ட்ரெயின் ஏறிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் கொண்டு போயிட்டு பார்க் ஸ்டேஷனில் விட்டாச்சு. நாங்கள் பார்க்கில் இறங்கி சென்ட்ரல் மாறிட்டு அங்கேருந்து வந்து நமக்கு லோக்கல் ட்ரெயினும் இருக்குது. பட் என்னென்னா ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும் நம்ம வந்து லோக்கல் ட்ரெயின். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டாப்பிங்லேயும் நின்று போகும்ல. அதனால் நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் ஏறிட்டோம். இது வந்து ரெகுலராகவே திருப்பதிக்கு வந்து சென்ட்ரல்லேருந்து காலையில் 6:20க்கு ஒரு ட்ரெயினும் மதியம் 2:20க்கு ஒரு ட்ரெயினுமே ரெகுலராகவே டெய்லி இருக்கக்கூடிய ட்ரெயின். ஸோ நாங்கள் வந்து 6:20 ட்ரெயின் சப்தகிரி எக்ஸ்பிரஸை பிடிச்சிட்டு நாங்கள் வந்து திருத்தணி போய் ரீச் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு 8:45க்கு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி போகிறதுக்கு லோக்கல் பஸ் இருக்குது. ஆட்டோவில் போகிறதுனாலும் போகலாம், 200 ருபீஸ் வந்து சார்ஜஸ் கேட்குறாங்க. ஆனால் பஸ்ஸு வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. 2 ஸ்டாப்பிங். நான் கூட ரொம்ப தூரம் அப்படின்னு நினச்சேன். 2 ஸ்டாப்பிங்கில் கொண்டு போய் திருத்தணி பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து நம்ம போயிட்டு கீழே இருந்து மேலே போகும்ல, மலை அடிவாரத்துலேருந்து சுவாமிக்கு மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது. அது வந்து கோயிலோடது. பட் நம்ம வந்து நடந்து போகலாம் முருகனை பார்க்குறதுக்கு அப்படின்னு அப்படியே பொறுமையாக நடந்து போய் குளத்தில் கால் நினச்சிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கோயில் குளத்தில் வந்து முதல்ல தலையில் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கால் நினைக்கணும். கால் நினச்சிட்டு நாங்கள் வந்து படிக்கட்டு ஏற ஆரம்பித்தோம். திருத்தணி மலை வந்து முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கோவம் தணிந்து மகிழ்ச்சியாக வந்து அமர்ந்த இடம் தான் வந்து திருத்தணிகை. இங்கே தான் வந்து முருகப்பெருமான் வள்ளி அம்மனை வந்து திருமணம் முடிச்சுக்கிட்டாரு. அதனால் வந்து கல்யாண வயசில் உள்ளவங்களை பொண்ணோ பையனோ இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து வில்வத்தில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து கல்யாண பெருமான் இருக்கார் முருகர், வள்ளி தெய்வானையோடு சேர்த்து அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வில்வத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா திருமணம் வந்து சீக்கிரமாக கைகூடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, அறுபடை வீடில் 5ஆம் படை வீடு தானே இந்த திருத்தணி. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப விசேஷம். பெரும்பாலான முருகர் கோயிலில் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும். ஆனால் இந்த திருத்தணிகையில் மட்டும் சூரசம்ஹாரம் விழாங்கிறதே வந்து நடக்காது. சஷ்டி அப்போ நடக்கும்ல, அது வந்து இங்கே அந்த நிகழ்வு இங்கே நடக்காது. அதுக்கு பதிலாக எம்பெருமான் அங்கே வதம் பண்ணிட்டு வந்து உட்கார்றாருல, அவருடைய கோவம் தணிகிறதுக்காக 1000 கிலோ மலர்களை வந்து அவர் மேலே புஷ்பாஞ்சலியாக செலுத்தி அவருடைய கோவத்தை தணிக்கும் விதமாக இந்த நிகழ்வு அங்கே நடத்தப்படுறதா சொன்னாங்க. அண்ட் நாங்களுமே எம்பெருமான் முருகனை ரொம்ப சந்தோஷமாக கண் குளிர தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கி வந்துட்டோம் படிக்கட்டிலேயே. ரிட்டன் வரும்போது ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே வந்து நடந்தே வந்துட்டோம். 11:50க்கு வந்து காலையில் போச்சுல திருப்பதிக்கு, அதே ட்ரெயினே வந்து ரிட்டன் வரும் அந்த டைமுக்கு அந்த இடத்துல. ஸோ அதிலே ஏறி மதியம் ஒரு 1:50 போல் சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டோம். 3 மணிக்கு எல்லாமே வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம். உண்மையிலே திருத்தணி போயிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வீட்டுக்கு வர முடியாது. பிகாஸ் திருத்தணி வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ட்ரெயினில் போனோம் அப்படின்னா ரொம்ப லாங். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு ரொம்ப நல்ல தரிசனமும் பார்த்துட்டு நல்லபடியாக வந்து முருகர் எங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அண்ட் நான் vlog வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுறேன்.
அடுத்த நாள் வந்து காலையிலே தலைக்கு எண்ணெய் மட்டும் நல்ல குளிர வந்து வச்சுட்டேன். ஏன்னா ட்ராவல் பண்ணது எல்லாமே வந்து உடம்பு சூடு இல்லை, வெயிலில் போயிட்டு வந்தது. அதனால நல்ல தலை ஃபுல்லாக வந்து எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் வச்சுட்டு உடனே வந்து ஹேர் பேக் போட முடியாது, கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊறட்டும் அப்படின்னு அந்த கேப்பில் வீடெல்லாமே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பச்சை பயிறு அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் ரெண்டுத்தையுமே நைட்டே ஊற வச்சுட்டேன். இது நல்லா வந்து ஊறி உப்பி வந்துருந்தது. ஸோ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூடவே வந்து குளிர்ச்சி ஒரு விஷயம், இன்னொன்று வந்து நல்ல மாய்ஸ்சரைசராக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, அதுதான் வந்து இதோட நான் சேர்க்க போகிறேன். ஆலோவேரா வந்து நீங்கள் கற்றாழையை செடியிலேருந்து பிடுங்கின உடனே வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் அந்த இதை வந்து ஓரமாக வச்சுருங்க, அந்த கற்றாழை தழையை. அதிலிருந்து வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு மாதிரி வடியும்ல திரவம், அது எல்லாமே ஃபுல்லாக வடிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எடுத்து அலசிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. முகத்துக்கு போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை தலைக்கு போடுறதா இருந்தாலும் சரி. அந்த திரவத்தோடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி அரிப்புத்தன்மை ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து அதுவே ஒவ்வாமையாக அமையும். அதே மாதிரி ஹேர் பேக் வந்து நான் எல்லா சீசன்லேயுமே போட மாட்டேன். சம்மர் வந்துடுச்சுன்னா ஒரு மார்ச் மாதம் போல் ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் கூட வந்து போடுவேன். பட் இந்த வின்டர் சீசனில் அப்புறம் வந்து மழை காலத்தில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஹேர் பேக் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது செட்டும் ஆகாது. நல்லா அப்படியே ஆரோக்கியமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் திடீர்னு வந்து தலைவலி சளி அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக உடம்புக்கு முடியாமல் போயிடும். அதனாலே வந்து நான் அதை பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் ஹேர் பேக்ஸ் மாற்றி வந்து நீங்கள் கண்டிப்பாக வீக்லி ட்வைஸாவது நீங்கள் வந்து பண்ணலாம். ஹேர் வந்து உண்மையிலே நல்லா வளரும். டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் சூப்பராக வந்து பார்க்கும்போதே கண்டுபிடிக்க முடியும். நான் தலைக்கு வச்சுருந்த எண்ணெய் வந்து வேம்பாலம் பட்டை எண்ணெய். அது ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படின்னு ஆல்ரெடி விலாகில் கொடுத்துருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எண்ணெய் வச்சு முடிச்சதுக்கப்புறமா பச்சை பயிறு வெந்தயம்லாம் போட்டு அலோவேராலாம் போட்டு ஹேர் பேக் போட போகிறேன். இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா அந்த வெந்தயம்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதில் இருக்கிற திப்பியாக இருக்கிறது நம்ம தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி குளிக்கும்போது நமக்கு வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சீயக்காய் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், அங்கங்கே ஒட்டி இருக்க மாதிரி. பட் நம்ம அது காஞ்சா கொட்டிடும்னு வச்சுக்கோங்க, இருந்தாலுமே வந்து நமக்கு அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதுவே நம்ம வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸ்ட்ரெயினரை விட மெல்லிஸாக இருக்க ஷாலில் வந்து போட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எண்ணெய் வச்சுட்டு தலையை வந்து நல்லா சிக்கெடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து திரும்பவும் ஹேர் பேக் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து சிக்கெடுக்கும் போது நிறையவே ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் எண்ணெய் வச்சு ஃபஸ்ட்டு சிக்கி எடுத்துருங்க, அதுக்கப்புறமா வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். வாரத்தில் வந்து ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு வந்து நம்ம எண்ணெய் வச்சு குளித்தாலே போதும். தினம்லாம் நம்ம தலையில் எண்ணெய் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து சிக் எடுத்ததும் தலையை வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துருங்க, முடியை எடுத்துட்டு ஒரு பக்கமாக நீங்கள் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஹேர் பேக் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் மட்டும் தலையில் வந்து அது வச்சுருந்தாலே போதும். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டு ஃபுல்லாக அலசிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷாம்புவை தண்ணியில் டைல்யூட் பண்ணி வந்து எப்போதுமே தலை குளிங்க. ஷாம்பூவில் இருக்கிற அந்த ஹார்ஷ் கெமிக்கல் வந்து நம்ம முடியை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம், அதனால டைல்யூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கோல்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் 10 நிமிஷம் மட்டும் இந்த ஹேர் பேக்கை தலையில் வச்சுக்கிட்டா போதும். நான் போட்டிருந்த அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததா, பச்சை பயிறு வெந்தயம் எல்லாமே ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்காக வேண்டி முகத்துக்கு கைக்கு எல்லாத்துக்குமே வந்து பூசி வச்சுட்டேன். இதுவுமே நல்ல ஐடியாவாக தான் இருந்தது, ஏன்னா நல்ல வழுவழுப்பாக இருந்தது இதெல்லாமே அப்ளை பண்ணி குளித்ததுக்கப்புறமா. நான் தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். தலை வந்து ஆறுனதுக்கப்புறமா என்னோடய முடி ஃபைனல் அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்தது. இதுக்கு மேலே நீங்கள் சீரம் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். சம்மர் ஹேர் பேக் வந்து போட சொல்லி கேட்டிருந்தீங்கள்ல, அவங்களுக்காக நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs வந்துகிட்டே இருக்குது. அது வரைக்கும் பாய்.